முடிச்சிட்டு நான் அப்போதான் பஸ் ஏறிட்டு போயிட்டு இருந்தேன். அப்படியே பயந்துட்டு என்ன இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா இருந்தது. ரொம்ப ஸ்கேரியா இருந்துச்சு. ஆக்சுவலி உண்மையாவே ஸ்கேரியா தான் இருந்தது. ரொம்ப பயமா இருந்துச்சு. ரொம்பவே டேஞ்சரஸா இருந்தது. ஒன்றும் இல்லை, நீ வேணா பாரு, இட் இஸ் கோயிங் டு பி பிரிட்டி மச் நார்மல் வென் வி கோ பேக் அப்படின்னு. கேசிஆரோட கார் சேஸ் வீடியோ நீங்க பாத்தீங்களா? ஆக்சுவலி நான் அப்போதான் வந்து நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் முடிச்சுட்டு நான் அப்போதான் பஸ் ஏறிட்டு போயிட்டு இருந்தேன். சடனாக ரீல்ஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தேன். சடனாக வந்து எங்கள் அக்கா எனக்கு சென்ட் பண்ணியிருந்தா அந்த வீடியோ. நான் பார்த்து அப்படியே பயந்துட்டு என்ன இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருந்துச்சு. கோவத்தையும் சேர்த்து வச்சு அடிச்சு கொண்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தனியாக போவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அண்ட் நான் போன பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ரொம்ப ஐசோலேட்டடாக இருந்துச்சு. இது பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பயமாக தான் இருக்குது. வீடியோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு இருந்தது? ரொம்ப ஸ்கேரியா இருந்தது, ரொம்ப பதட்டமா இருந்தது, பார்க்க பயமா இருந்தது. அவங்க என்ன ஆவாங்களோன்ற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு என்ன அந்த இடத்துல எவ்வளோ பயந்துருப்பாங்க, எப்படி நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுன்றது அந்த செகண்ட்ஸ் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எதை நடக்குது, என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு அவங்க ரொம்ப பதட்டமாக இருந்திருப்பாங்க. அது தெரியாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. இவங்ககிட்டேருந்து நம்ம எப்படி எதுக்காக நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் இன்னொன்று வந்து எதுக்காக நம்மளை ஃபாலோ பண்ணி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம். என்னைக்கு ஒரு பொண்ணு ராத்திரியில் தனியாக நடந்து போதும் அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம் கிடைச்ச மாதிரி படிச்சிருக்கோம்ல. உண்மையாகவே ஸ்கேரியாக தான் இருந்தது. சப்போஸ் இப்போ அவங்க காரில் போயிருந்ததுனால பரவாயில்ல, மேபி கேர்ள்ஸ் வந்து டூ வீலர்லேயோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இடித்ததுனால அது ப்ராப்ளம் ஆகி கேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் டூ வீலரில் அந்த மாதிரி இடிச்சிருந்தா கூட அது சேஃப் இல்லைல்ல. மேபி இப்போ பையனே கூட இருந்தால் கூட நிறைய இடத்துல ஹைவேலலாம் அந்த மாதிரி டைம்லலாம் போகும்போது மிட் நைட்லேயோ இல்லை ஈவன் 8 o'clockலேருந்து போயிருந்தா கூட சேஃப் கிடையாது. கேர்ள்ஸ்க்கு வந்து சேஃபே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பப்ளிக்கே இல்லாத ஒரு நிறைய மக்கள் இல்லாத இடத்துல வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறோன்னா அந்த இடத்துல வந்து ஜென்ரலாகவே இப்போ சேஃபே கிடையாது. ஸோ அதுதான் எனக்கு இப்போ அது எப்படி போயிருக்கு, இப்போ வரைக்கும் என்ன போயிட்டுருக்குன்றது சத்தியமாக எனக்கு தெரியல. ரொம்பவே டேஞ்சரஸாக இருந்தது. இன்ஃபேக்ட் க்ளோதிங் சரியில்லைன்னா சேஸ் பண்ணுவான்னு பார்த்தாலும் க்ளோதிங் சரியாக போட்டுண்டு போயும் அந்த மாதிரி ஆச்சுங்கிறது இட்ஸ் நாட் அ நைஸ் திங் டு ஹியர். பெண்கள் பாதுகாப்பு கையேட்டை உருவாக்கும் போது இதையும் சேர்த்துக்கணும். ஓகே, இன்னுமே அதை வந்து கண்டுபிடிக்கல யார் பண்ணாங்க அப்படின்லாம். இத்தனைக்கும் வீடியோ எவிடன்ஸ் இருக்குது, நம்பர் பிளேட் இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது. இன்னுமே போலீஸ் வந்து அதுக்கான எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. இவங்கெல்லாம் பிடிச்சி நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? இதுதான் நடக்குது. ஏன்னா இது நடக்கக்கூடாதுன்னா நிறைய அவேர்னஸ் வரணும் நமக்குள்ள. நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு வீடியோ வைரல் ஆகுதுன்னா அது கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு அது அப்படியே மறைஞ்சிருது. அதை பற்றியான ஒரு அவேர்னஸே யாருக்குமே கிடையாது. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்திருக்குன்னா இது ஒரு 2 நாள் பேசப்படும். ஆக்சுவலி எனக்கு அதை பற்றி தெரியல. பட் யூஸ்வலாக வந்து எனக்கு தெரிஞ்சு காசு தான் மோஸ்ட்டாக பவர் பீப்புள்னாலே காசு வச்சு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தான் யூஸ்வலாக வந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய இந்தியா கேசஸ்லேயும் நிறைய நடந்துச்சு. ரேப் எல்லாமே எவ்வளோ நடந்துச்சு. ஸோ அதான் காசு தான் வந்துட்டு யூஸ்வலாக அந்த மாதிரி நடக்குது. ஸோ அது வந்து நம்ம தான் வந்து எடுத்து செல்லணும். பட் அதான் இந்தியாவில் சேஞ்ச் வருவது டவுட்டு தான் எனக்கு. அது பண்ணணும், ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்கு. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே 5 வருஷம் நாங்கள் ஜெயிலில் போடுவோம் அப்படின்னு. அது நடக்கலையே. அது நடந்தால் அந்த பயம் வரும். ஏன்னா இந்த பொண்ணுங்க வந்து ஃபேமிலி கூட தான் வந்து ஃபேமிலியாக தான் போயிருக்காங்க. அப்போவுமே அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இது தனியாக போனால் இன்னும் மோசமாக நடக்கும். இன்னும் மோசமாகும். தனியானா சொல்லவே வேணாம். ஃபேமிலியோடவே இவ்வளோனா தனியாக போனால் சொல்லவே முடியாது. ஆனாலும் அது மாதிரி நடக்கக்கூடாது. ஓகே, பயம் ரொம்ப வருதுல்ல. எப்படி தனியாக நம்ம அனுப்புறது, அதெல்லாம் ரொம்ப ஃபேமிலி கூட போகிறதுக்கே இவ்வளோன்னா அது என்ன இங்கே நடக்குது. ஆக்சுவலி தனியாக போனால் என்ன நடக்கும்? ஆக்சுவலி அக்கார்டிங் டு மீ நம்ம என்ன பண்ணாலுமே வந்து அந்த சேஃப்டின்றது கிடைக்க மாட்டேங்குது. நார்மலாகவே போலீஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நான் நிறையா ஆக்சுவலி இந்த காலேஜ்லேயும் ஒரு கேஸ் நடந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில். அதுக்கப்புறம் எங்கள் காலேஜ்லேயுமே சேஃப்டியாக வந்துட்டு ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ண சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து அந்த என்ன பண்ணாலுமே வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி நெகட்டிவ் தான். When the Anna University case happened, I was out of station actually. So when I woke up in the morning, I heard such things happen around 5:30 இருக்கும்.
ஐ வாஸ் டெல்லிங் ஓகே நம்ம இப்போ திரும்பி சென்னைக்கு போனால் இட் வில் பி அ வெரி பிக் சென்சேஷன், இட் வில் நாட் பி நார்மல் அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் டெல்லிங் டு மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேவர் லைக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேணால் பாரு, இட் இஸ் கோயிங் டு பி பிரிட்டி மச் நார்மல் வென் வி கோ பேக் அப்படின்னு. சிமிலர்லி when I கேம் பேக் லைக் 2-3 திங்ஸ் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். அதுக்கப்புறம் அவ்வளோதான், there was no நியூஸ் அபவுட் இட் ஆர் ஒரு நியூஸ் சேனல்ஸ்லையுமே அது பெருசாக டெலிகாஸ்ட் ஆகல, எதுவுமே இல்லை. இப்போ இந்த வீடியோ கூட இட் இஸ் ஜஸ்ட் பின் கம்மிங் அரவுண்ட் இன்ஸ்டாகிராம் இதுதான். பட் அதனால் என்ன ஒரு லா வைஸ் நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும்ன்றது வந்து we are really not sure. இன்னைக்கு கூட ஈவன் ஐ எம் born and brought up in சென்னை தான் கம்ப்ளீட்டாக, பட் ஐம் நாட் ஏபிள் டு go out as a girls night out and all because of such things. யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் இன்னுமே போலீஸ் வந்து இந்த கேஸை, அந்த பொண்ணுங்களை வந்து நீங்கள் ஏங்க இந்த டைமில் வெளியே வந்தீங்க, நீங்கள் ஏன் வெளியே வரணும் இந்த டைமில் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி ராங் பர்செப்ஷன். இப்போ என்ன மாதிரி இப்போ நிறைய பர்சன்ஸ்மே பார்த்தீங்கன்னா we strongly feel apart from Chennai there are much more safer places outside, like let's say UAE இந்த மாதிரிலாம் places எடுத்துக்கிட்டிங்கன்னா people find girls can walk around at 3 AM also and it's going to be normal. அந்த மாதிரி சுச்சுவேஷன் சென்னையில் வர்றது it will take a very long time அப்படின்றது தான் நினைக்கிறேன். அந்த மைண்ட் செட் லெவல் சேஞ்சஸ்மே it is definitely going to take a long time to change our people. பட் அதுக்காக we can't get into equality and feminism right now because அந்த டாக்ஸ் வந்து ஒரு almost 15 years 20 years போயிட்டு இருக்கு and no one seems to bother about it. But yes, we have evolved a bit, but we are not there yet. இன்னொரு 20 years time probably we'll be there, but at the same time I don't think it's a particular politician அந்த அதனாலேயோ இது சீரியஸாக எடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது. That might be one of the subsiding reason-ஆ இருக்கும். But due to some reason they want to protect the people who are rich and who has that thing in the society. அதுதான் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். It is not a just a political இது let's say ஒரு rich person பண்ணியிருந்தாலுமே this is not going to come out. So this is my ஓகே. ஒரு கேர்ளாக வந்து இப்போ யோசிக்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி இதை விட சேஃபர் பிளேஸ்லாம் நிறைய இருக்குது. ஒரு சென்னையிலேயே நீங்கள் பிறந்து வளர்ந்தப்ப நம்ம வளர்ந்த இடத்துல நம்மளால சேஃபாக போக முடியலையேடா அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கா? That is definitely there and it is a bit depressing to say that also. Yeah, we இப்போ போகிறோன்னா at least we have some guy friend or a brother who is accompanying us. அப்படி தான் நம்மளால ஒரு நைட் 1 இல்லை ஒரு 12 o'clock நைட் அவுட் போக முடியுது. இஃப் நாட் just as a girls அது கண்டிப்பாக பண்ண முடியல. that freedom is not there yet. Yeah, let's hope for it soon. That's very brave for the girls to அந்த டைமில் டக்குன்னு யோசிச்சு காரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு they try to escape. That was very challenging and ரொம்பவே பயமாக இருந்துச்சு. நைட்டில் இட்ஸ் வெரி unsafe for girls to actually travel and இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் ஐ ஹோப் பீப்புள் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் பொண்ணுங்களை பயமூட்டாமல், அது யோசிக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹோப் தட் அட்லீஸ்ட் இப்போ வரப்போகிற ஜென்ரேஷன் ஆச்சு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம நிறைய கேஸ் கண்டினியூஸாக சுச்சுவேஷன்ஸ் நடக்கும்போது பீப்புள் ஆர் லைக் ஓகே இது ஒன்று முடிஞ்சிச்சு அடுத்த கேஸ் வருது. ஸோ இது நார்மலைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு we have to be self aware. நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியணும். இதே அவங்க வீட்டோட மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்களா, they have to at least think. So I hope these men they think about all of this before doing stuff like these. ஓகே. ஃபேமிலி கூட இருந்தாலும் சரி this is happening. இது